அண்மை காலமாக இஸ்லாமிய பெண்கள் மத்தியில வந்து ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படைங்கிறது வந்து குறைஞ்சு வருது. சமீப காலமாக வந்து ஒரு வலைதளங்கள் வரக்கூடிய விஷயம். இந்த கடையநல்லூர் ஒரு பெண்ண வந்து குறிப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதற்கு வந்து பதில்களோ, அதற்கு வந்து சங்கிகளும் ஆதரவோட தான் அவங்க வந்து வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அ நடிகை வந்து மும்தாஜ் அவர்கள் பல ஆண்டு காலமாக சினிமாவுல நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க முஸ்லீம் தான். குஷ்பு முஸ்லீம் தான். ஆனா வந்து யாருமே வந்து எந்த இதுவும் குறையும் பேச கிடையாது. ஏன்னா நடிகையா போனாங்க. அவங்க எப்படி எப்படியோ ஆடைகள அ மையமா வச்சு அவங்க வந்து நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில அதே வந்து மும்தாஜ் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு புர்கா போட்டு தலைக்கு முஸ்லீம் என்ற நிலைப்பாட்டோடு நான் மரணித்து விட்டால் என்னுடைய பழைய போட்டாக்களை எல்லாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வலம் வராங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்ல. அவங்களுடைய நடவடிக்கைகள், துணிமணிகள் எல்லாமே ஆடைகள் எல்லாம் வேற மாரியா இருந்து நடிகை போலவே இருந்தாங்க. இப்ப அவர்களுடைய முகம் வந்து அந்த முஸ்லீம்களுடைய முகமாக, அதாவது புர்கா போட்டு அவங்க வந்து எப்படி இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்களோ, அது மாரி தான் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் பிரச்சனை. இப்போ எந்த பெண்கள் நீங்க இஸ்லாமிய பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அறியாமையின் காரணமாக நீங்கள் இந்த ரீல்ல வந்து சினிமா அ மோகங்களும் அதே மாரி ரீல் சம்பந்தமாகவும், இந்த வீடியோ, ஆடியோ சம்பந்தமாகவும் தங்களை வந்து பிரபலப்படுத்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தை இஸ்லாம் என்ற பெயரில் நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் இதுபோல் செயல்களை செய்யாதீர்கள். உங்களுக்கு அடையாளம் இஸ்லாம் என்ற பெயருக்கு அடையாளம் இருக்கிறது. தாடி வைத்தாலோ, தொப்பி வைத்தாலோ அவர்கள் இஸ்லாம் என்ற அடையாளம். தாடியும் வைத்து, தொப்பியும் வைத்து மது குடிப்பதோ அல்லது வேற இன்ன செயல்களை செய்வதோ தான் அங்க வந்து தவறு உருவாகிறது. அதைப் போலத்தான் அறியாமை மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக உலகில் எப்படி இஸ்லாமிய பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று உங்கள் தாய்மார்கள் வந்து உங்கள வந்து படிக்க வைத்து, உங்களுடைய அறியாமைகளை போக்கி, இந்த நாட்டில் ஒரு நன்மனிதராக வலம் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு படிக்க வைத்தால், உங்களுடைய செயல்களும், பார்வைகளும் வேறாக மாறி மாறி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்களை செய்கிறீர்கள். இத வந்து சங்கிகளுக்கு வந்து இப்படி வந்தா தான் ரொம்ப சந்தோஷம். இப்ப குறிப்பா வந்து இந்த கோ பந்து விளையாட்டுல வந்து சானியா மிஸ்ரான்னு சொல்லி ஒரு பெண்மணி அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அதாவது டவுசரோட போட்டுக்கிட்டு அவங்க அந்த விளையாட்டுல வந்து திடல்ல விளையாண்டுருப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சமுதாய மக்கள் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து இந்த அளவுக்கு குறைபாடாக ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க, இது தவறு அப்படின்னு சொல்லும்போது, சங்கி கூட்டங்கள் அப்ப அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் குரல் கொடுத்தாங்க. சரி, குரல் கொடுத்த கரெக்டு. அந்த பெண்மணி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரரை திருமணம் செய்த உடனேயே இந்த சங்கி கூட்டம் என்ன சொன்னது? இந்தியாவில் ஒரு ஆம்பளை இல்லையா, ஒரு ஆண்மகன் இல்லையா, உனக்கு பாகிஸ்தான் இருக்கிறவன் தான் கிடைச்சானான்னு. அப்போ உனக்கு என்ன தேவையோ அதற்கு நீ மாறக்கூடிய செயல்தான் இந்த சங்கி கூட்டங்கள். இந்த சங்கி கூட்டங்களுக்கு வந்து மத்தியில வந்து இஸ்லாமிய பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் நீங்கள் சிக்கி விடாதீர்கள் வலையிலே என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.